தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக, இறுதி யுத்தம் நடைபெற்ற வேளையில் தேசிய தலைவர் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு மேற்கு நாடுகள் கடும் முயற்சி செய்ததாகவும், ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார். எதற்காக இந்த கருத்தை இப்பொழுது சொல்லியிருக்கின்றார், அதனுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட இருக்கும் நிதிக்கு என்ன நடக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் இன்று கேலி சித்திரம் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக 2 பேர் கதைக்கின்ற ரகசியம் இடம்பெறும். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கதைக்கிறார்கள். என்ன கதைக்கிறார்கள் என்பதை இந்த காணொளியின் கடைசி பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் போவோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்பது மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று பாராளுமன்றம் கூடிய வேளையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஒரு பிரேரணை ஒன்றை முன்வைத்தார். அந்த பிரேரணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் நிறுத்தப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தான் இதனை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அரசாங்கம் தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தது ஓய்வூதியத்தை நிறுத்தணும் என்று சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இந்த கருத்தை முன்வைத்து ஒரு பிரேரணை ஒன்றை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இதனை வரவேற்று பேசியிருக்கின்றார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பிரேரணையை முன்வைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக இருப்பார்கள் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் கிடையாது என்பது மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. அட்லீஸ்ட் கண்டியிலேயாவது நிம்மதியா சாப்பிடுவோம்னு பார்த்தா அங்கேயும் விலையை கூட்டி வச்சிருக்கணும். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு ஓய்வூதியமும் நிறுத்தப்படுகின்றது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதோட பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்னும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி கட்சி இருக்குத்தானே, அவர்கள் ஜேவிபி கட்சியினர் 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி வருகின்றார்களாம். 2001ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்படணும் என்று சொல்லி தொடர்ந்து தாங்கள் வலியுறுத்தி வருவதாக அவர் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் அமைக்கப்பட்டிருக்கும் சர்ச்சைக்குரிய கட்டிடமாகிய கிறிஸ் கட்டிடத்தில் நேற்று மீண்டும் தீப்பிடித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ச ஊழல் செய்தார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் அந்த கிறிஸ் கட்டிடம் எனப்படுகின்ற அந்த பேய் வீடு நேற்று முன்தினம் தீப்பிடித்து எரிந்தது. அதனை விரைவாக தீயணைப்பு படை வீரர்கள் சென்று அணைத்தார்கள். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எதுக்காக இந்த தீப்பரவல் இடம்பெறுது என்று சொல்லி தெரியல. ஏற்கனவே அந்த கட்டிடம் கட்டி குறையில நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஆபத்துக்கள் வரலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்களுக்கு ஆபத்து வரலாம் என்று சொல்லி, ஏனென்றா பொறிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லி, ஏனென்றா லஞ்ச ஊழல் செய்து கட்டின கட்டிடம் தானே, அதனால அதில் போடப்பட்டிருக்கிற கொங்கிரீட்டுகள் தூணுகள் எல்லாமே உறுதியாக இருக்காது. அதில் காசெல்லாம் சுருட்டி கட்டினபடியால் அது அப்படித்தான் இருக்கும். எனவே அந்த கட்டிடத்தில் முந்த நாளும் தீப்பிடிச்சு, பிறகு நேற்றும் தீப்பிடிச்சிருக்குது. முந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24வது மாடியில் தீப்பிடிச்சிருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 35வது மாடியில் தீப்பிடிச்சிருக்குது. எனவே அந்த கட்டிடத்தை சூழ இருப்பவர்கள் அவதானமாக இருப்பது நல்லது. வவுனியால நேற்று ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. ஒரு ஆட்டோ ஒன்றை போலீஸார் மறைச்சிருக்கணும். அந்த ஆட்டோவில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்குது, மேலதிக சோதனைகள் எல்லாம் இருந்திருக்குது. அப்போ போலீஸ் மறைச்சு சொல்லியிருக்கணும், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, எனவே இதெல்லாத்தையும் கலட்டணும் என்று சொல்லி. அப்போ ஆட்டோ சாரதிக்கு அது பிடிக்கலை, போலீஸ் சொன்னது பிடிக்கலை. அதோட போலீஸ் தண்ட பணமும் அறவிட்டதாம். அப்போ ஆட்டோ சாரதிக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன செய்கிறார், அந்த ஆட்டோவில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி
எடுத்து அதை நிலத்தில் போட்டு அடித்து காலால் விளக்கி அது சம்பந்தமாக வீடியோ ஒன்று வெளிவந்தது. அது காப்பிரைட்ஸ் பிரச்சனையால் நான் அதில் போட முடியலை. எனவே அப்படியான வேலைகளை செய்து போட்டு கோவத்தோட விட்டுட்டு போயிட்டார். இருந்த போதிலும் கூட போலீஸார் வந்து அதை கண்டும் காணாமல் பேசாமல் விட்டுட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த தகரம் எல்லாத்தையும் பிடுங்கி நிலத்தில் போட்டுட்டு அதை காலால் அடித்து யாருக்கு கால் வலிக்கும்? அவர் தானே கால் வலிக்கும். அதனால் போலீஸ் வந்து அதை கண்டும் காணாமல் பேசாமல் விட்டுட்டுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே அறிமுகப்படுத்தப்பட்டு அப்பயே நிறைய ஆட்டோக்கள் பஸ்ஸுகளில் வந்து இதெல்லாம் வந்து கலட்டப்பட்டது. அதுக்கு பிறகு சகல வாகன சாரதிகளுக்கும் வந்து 3 கிழமை டைம் கொடுக்கப்பட்டது. உங்களோட வாகனங்களில் பூட்டப்பட்டிருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கலட்டணும்னு சொல்லி அது 3 கிழமையெல்லாம் முடிஞ்சு இப்போ பிப்ரவரி மாதம் வந்து 8ஆம் தேதியும் ஆயிட்டுது. அப்பயே இன்னும் கலட்டாமல் பூட்டி கொண்டு திரியணும், அது அவசியம் இல்லை தானே. எனவே போலீஸ் மறிக்கைக்குள்ளே வந்து அவர் கோவப்பட்டு நிலத்தில் போட்டு அடித்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே இதுக்கெல்லாம் கோவப்பட்டு கொந்தளிக்கிறது வந்து அனாவசியம்ன்றதான் என்னுடைய கருத்து. சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி செய்தால் சரி. அதோட எனக்கு ஒரு விஷயம் விளங்கல் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு ஆட்டோ சாரதிக்கு என்ன வேணும்? அவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும். அந்த கஸ்டமர்ஸ் சொல்கிற இடத்துல கொண்டே அவையில் இறக்கணும். அதுக்கு நிறைய காசு வரணும், அவ்வளோதானே. அது வந்தால் போதும் தானே. அதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பூட்டி அதுக்கு காசை செலவழித்து அதிலே கொஞ்சம் காசு அநியாயமாக செலவழியும் தானே. அந்த காசை கொண்டு போய் அவங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம், புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், நல்ல சப்பாத்து வாங்கி கொடுக்கலாம், எவ்வளோ நல்ல வேலைகள் செய்யலாம் தானே. ஏன் தேவையில்லாமல் ஆட்டோவில் தேவையில்லாத கண்ட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பூட்டணும் தானே. வன்னியில் இறுதி யுத்தம் நடைபெற்ற வேளையில் தேசிய தலைவர் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு மேற்கு நாடுகள் கடும் முயற்சி செய்தன எனவும், ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதனை தடுத்து நிறுத்திவிட்டார் எனவும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், யுத்தம் முடிவடைவதற்கு 2 கிழமைகளுக்கு முதல் மேற்கு நாடுகள் வந்து கடும் அழுத்தம் கொடுத்ததாம். அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இந்த 3 நாடுகளும் வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடும் அழுத்தங்கள் கொடுத்ததான் யுத்தத்தை வந்து நிறுத்த சொல்லி. ஏன் நிறுத்த சொல்லி அழுத்தம் கொடுத்தவையாம் என்று சொன்னா, தேசிய தலைவரை வந்து தங்களோட கூட்டிக் கொண்டு போறதுக்கு. அதுக்காக வந்து அமெரிக்க தூதுவரும் இங்கிலாந்து தூதுவரும் பிரெஞ்சு தூதுவரும் வந்து கொழும்புக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷவை சந்திச்சு கதைச்சவையாம். கதைச்சு நேரடியாகவே சொன்னவையாம் யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி. ஆனா மஹிந்த ராஜபக்ஷ வந்து அதை கேட்கலையாம். மேற்கு நாடுகளை பகைச்சு கொண்டு மேற்கு நாடுகளுக்கு அடிபணியாமல் அவர் இறுதி யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சொல்லியிருக்கார். இப்போ எதுக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்கார்? நீங்களே வந்து அதை ஊகிக்க முடியும். இப்படியெல்லாம் சொல்லி போட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எனவே மேற்கு நாடுகளால் வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆபத்து இருக்குது, மேற்கு நாடுகள் வந்து மஹிந்த ராஜபக்ஷ மேலே கட்டும் கோபத்தில் உள்ளன, அதனால் வந்து அவருக்கான பாதுகாப்பை அதிகரிக்கவும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய பாதுகாப்பு குறைச்ச நாளில் இருந்து அவருடைய ஆதரவாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் படுற பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை. எத்தனையோ கதைகளை எத்தனையோ விதமான டிசைனில் சொல்லி பார்த்துச்சினோம், எதுவுமே சரி வரையில. இப்போ வந்து புதுசாக ஒரு கதையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். நான் போன கிழமை இது சம்பந்தமான ஒரு செய்தி சொல்லிக்குள்ள சொல்லியிருந்தேன். நான் இந்த கிழமை வந்து புதுசாக ஒரு கதையை கண்டுபிடிச்சு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சொன்னபடியே ஒரு கதையை கொண்டு வந்துட்டோம். இனி அடுத்த கிழமை இன்னும் ஒரு கதையை ஒன்றை கொண்டுறினோம். முதல்ல என்ன சொல்லிச்சினோம், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உயிருக்கு வந்து வெளிநாடுகளில் இருக்கிற தீவிரவாதிகளால் ஆபத்து என்று சொல்லி அதை வந்து யாருமே கணக்கெடுக்கவே இல்லை, அரசாங்கம் கணக்கெடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு சொல்லிச்சுன்னா ட்ரோனை விட்டு அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி, மஹிந்த ராஜபக்ஷவனுடைய வீட்டுக்கு ட்ரோனை அனுப்பி அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அதையும் யாருமே கணக்கெடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ சொன்னார், நான் யார் தெரியுமா, நான் மஹிந்தன்றதை மறந்துட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் செயல்படுறார் என்று சொல்லி ஒரு பஞ்ச் டயலாக் கொண்டு சொல்லி கதைச்சு பார்த்தார். அதை கேட்டும் ஜனாதிபதி கிருங்கவே இல்லை, யாருமே அதை கணக்கெடுக்கவே இல்லை. இப்போ புதுசாக ஒரு கதைகளை கண்டுபிடிச்சு இன்றைக்கு இப்படி ஒரு கதையை சொல்லி வச்சிருக்கிறார். அதாவது வெளிநாடுகளால் வந்து ஆபத்து என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வாரக்கிழமை சொல்கிற கதையில் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஏலியன்களால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆபத்து, எனவே அவருக்கான பாதுகாப்பை அதிகரியுங்கன்னு சொல்லி கேட்டாலும் கேப்பினம் போல நடக்குது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவருடைய குழுவினரும் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சமே இல்லை. அதுதான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறீங்களே, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுக்க வேண்டியதானே. ஏன் ஒவ்வொரு கிழமையும் வந்து புதுசாக கதை சொல்கிறீங்க? சரி எங்களுக்கும் பொழுதுபோகத்தானே வேணும். எனவே அடுத்த கிழமை என்ன கதை சொல்ல போயினோம்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் வட மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட இருக்கும் நிதிக்கு என்ன நடக்கும், என்ன விதமான திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும்? இந்த கேள்வியை வந்து நாங்கள் எல்லாருமே கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். ஏன்னு சொன்னால் கடந்த வருடங்களில் வந்து ஒதுக்கப்பட்ட நிதிக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளவோ நிதிகள் வந்து பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. அது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்தது. கடைசியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே டிசிசி கூட்டத்தில்
வந்து நேரடியாக கேட்டவர், என்ன காசு அனுப்பினா திருப்பி அனுப்புறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டவர் தானே. அப்போ எந்த விதமான திட்டமும் இல்லாமல் சும்மா வார வார காசுகளை பிடிச்சி திருப்பி அனுப்புறது. எனவே இந்த வருஷம் வந்து அப்படி எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துட்டு, சாதாரண மக்கள் இருந்து எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துட்டு, எல்லாரும் அந்த கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு பார்க்குற மாதிரி இப்போ பார்த்துட்டு இருப்பினும் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படுற நிதியை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போயிடும் என்று சொல்லி. எனவே நேற்று இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களுடைய தலைமையில் அவர் வந்து கேட்டுக்கார என்னென்னு சொன்னால், பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கைக்குள்ள அதுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் செய்ய போறீங்க, எல்லா வேலை திட்டங்களையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி நேற்று அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லாமே வந்து சரிபார்க்கப்பட்டது. அப்போ ஆளுநர் சொல்லியிருக்கிறார், அக்டோபர் மாதத்துக்கு இடையில வந்து எல்லா வேலைகளையும் வந்து முடிச்சிடணும் என்று சொல்லி. இப்போ நிதி ஒதுக்கினா தானே, நிதி ஒதுக்கின பிறகு அக்டோபர் மாதத்துக்கு முதல் எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும் என்று சொல்லி. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டில் செய்கிறதுக்கான சகல வேலை திட்டங்களும் வந்து இப்போ திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டாயிட்டுது. அந்த திட்டங்கள் வந்து இப்போ செயல்படுத்த போயினோம். இப்போ தான் ஒரு நல்ல சமிக்தி ஒன்று தெரியுது. நாட்டில் வந்து முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த 2025ஆம் ஆண்டுக்கு ஒதுக்கப்படுற நிதியில் ஒரு சதத்தை கூட நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாது. நல்லா செலவழியுங்க, நல்லா அள்ளி செலவழியுங்க. ரோட்டை போடுங்கோ, பாலங்களை போடுங்கோ, கட்டடங்களை கட்டுங்கோ, என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யுங்கோ. இன்னும் காசு காணாட்டியும் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி கேட்டு காசை எடுத்து செய்கிறதெல்லாம் செய்யுங்கோ. அதுதான் பொதுமக்களாகிய எங்களுடைய விருப்பம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், போடப்பட்டிருக்க திட்டங்கள் இருக்குது தானே, இதில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தானே கொஞ்சம் கூட நிதி ஒதுக்கப்பட்டதாம். அப்போ ஆளுநர் சொல்லியிருக்கிற எல்லா நிதியையும் கொண்டு யாழ்ப்பாணத்துக்குள்ளே முடக்க வேண்டாம், வன்னிக்கும் கொஞ்சம் பயந்தளிங்கோ, இன்னும் கொஞ்சம் கூட. குறிப்பாக வந்து வன்னியில் இருக்கிற விவசாயிகள் இருக்கணும் தானே, அவையில் தோட்ட பகுதிகள் இருக்கிற இடம், விவசாயிகள் பயணிக்கிற அந்த பாதைகள் இருக்குத்தானே, அதை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் நிதியை கொஞ்சம் அங்காலயம் கொடுங்கன்னு சொல்லி அந்த திட்டங்களை வந்து கொஞ்சம் பரவலாக்கி இருக்கிறார் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள். எனவே இதை பார்க்கக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு சமிக்தியோடு தென்படுது, ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. எனவே இந்த 2025ஆம் ஆண்டுக்காக ஒதுக்கப்படுற நிதி அவ்வளத்தையும் ஒரு சதமும் விடாமல் ஃபுல்லாக மக்களுக்காக செலவழிக்கணும். இதுதான் எங்களுடைய விருப்பம். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி. தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் விகாரை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு சத்தத்தையும் காணலையே, யாருமே எதுவுமே சொன்ன மாதிரியே தெரியல. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவரோ அல்லது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாருமே எதுவுமே சொன்ன மாதிரியே தெரியலையே. ஏன்னு சொன்னால் அப்போ அதுதானே ஹாட் டாபிக், எல்லாரும் அதை பற்றி தானே கழிச்சு கொண்டிருக்கிறோம். அப்பயே நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய ஒரு கருத்து ஒரு நிலப்பாடு என்று சொல்லி எடுக்க முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். அங்கிருந்து 9 விதமான நிலப்பாடுகள் வரும் என்று தெரியும். சரி, அந்த 9ஐயும் சொல்லுங்களேன் பாப்போம், என்ன நிலப்பாட்டில் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். இவற்ற நிலப்பாடு என்ன, அவற்ற நிலப்பாடு என்னன்னு சொல்லி சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால் இப்போ மக்கள் எல்லாரும் அதை பற்றி பரவலாக காய்ச்சி கொண்டிருக்கணும். எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்படி தமிழ் மக்கள் ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கும்போது, தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சி, அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிற கட்சி என்று சொல்லி கிளைம் பண்ணுற நீங்கள் வந்து இதுக்கு ஒரு கருத்து சொல்லணும், உங்களுடைய நிலப்பாட்டை வந்து அறிவிக்கணும். எனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்துக்கு பதிலாக ஒரு ரகசியம், 2 பேர் ரகசியம் கதைக்கினம். இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்தது, தமிழன் பத்திரிகையில் வந்த ஒரு ரகசியம். தமிழன் பத்திரிகைக்கு நன்றி. அது 2 பேரும் ரகசியமாக என்ன கதைக்கணும் என்று சொன்னால், லைக்கா நிறுவனம் இலங்கையில் செய்துள்ள முதலீடுகள், அரசியலில் அவர்கள் செய்த செலவுகள், அவர்களால் மூடப்பட்ட நிறுவனங்கள், பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் தொடர்பில் விரிவான அறிக்கையொன்றை கோரியுள்ளதாம் அரச மேலிடம். நிதி, ஊடகம், பாதுகாப்பு, வெளிவிவகார அமைச்சுக்கள் இணைந்து இந்த விவரங்களை தயார் செய்து கொண்டிருப்பதாக தகவல். இந்த விவரங்களை வைத்து முக்கியமான தீர்மானங்களை எடுக்க அரசு தரப்பு தயாராகி வருகிறதாம் என்று சொல்லி 2 பேர் ரகசியம் கதைக்கினோம். எனவே இது தமிழன் பத்திரிகையில் வந்த ரகசியம். என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.